ஹலோ கைஸ், இனி நம்ம ஒரு ஜாப்பனீஸ் லவ் அனிமி மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் ஒரு டீப்பான கதையும் டார்க்கான இன்சிடென்ட்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கான லவ் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த அனிமி மூவியோட நேம் த டனல் டு சம்மர் த எக்ஸிட் ஆஃப் குட் பாய்ஸ். கதையோட தொடக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட யாரோ ஒரு டனல் இருக்குது, அதுக்குள்ளே போனால் உன் ஆசை எல்லாம் நிறைவேற்றும் அப்படியா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு ஆச்சரியமாக கேட்க, ஆனால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போனால் உனக்கு 100 வயசு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டனல் பேருன்னு அந்த சின்ன பொண்ணு கேட்க, அந்த டனல் பேர் ஒரோஷிமா டனல். இப்போ தான் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு லாங் தூக்கத்துலேருந்து இப்போ தான் எந்திரிக்கிறார். ஹீரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்க, பட் நம்ம ஹீரோக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. இன்ட்ரோவர்ட்னு ஊருக்குள்ள பேசிக்கவங்களே. நம்ம ஹீரோ தான் ஒரு பியூர் இன்ட்ரோவர்ட். மழை வரதுனால ஹீரோ அப்படியே கொடையை பிடிச்சிக்கிட்டே நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்கே போனால் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி தள்ளி நிற்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை ஓர கண்ணால் பார்த்துட்டு இருக்காரு. கனமழையின் காரணமாக ட்ரெயின் வருவதற்கு 30 நிமிடங்கள் தாமதமாகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு மைக் மூலமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினி அப்படின்னு உச்சி கொட்ட ஹீரோ ஸ்லிப்பாகி அவரோட பேரை கீழே போட போறாரு. அப்போ ஹீரோயினி பார்த்து என்ன இல்லை என்னங்கிறேன், எதுக்கு என்னையுமே ஒரு வினோதமாக பார்க்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இல்லைங்க, இந்த இடத்துல ட்ரெயின் தாமதமாகுதுன்னு புதுசு இல்லை, நீங்கள் இந்த ஏரியாவுக்கு புதுசு போல இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோவை அவர் கையில் வச்சிருந்த அந்த கொடையை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த, இந்த கொடையை வச்சு நீ வீட்டுக்கு பத்திரமா போ அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு என்கிட்ட நீ இந்த கொடையை கொடுத்துட்டா நீ எப்படி உன் வீட்டுக்கு போவ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ இல்லை, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் போயிடுவேன், நீங்கள் இப்படி நினைஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பற்றி கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ எங்கள் வீட்டில் இருக்க யாருமே என்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு சரி உன் கொடையை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ லோன்லியாக பாட்டு கேட்க போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உன் ஃபோன் நம்பரையும் உன் பேரையும் சொல்லு, அப்போ தான் உன் கொடையை என்னால் திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தரோட கான்டாக்டை சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோட பேரை ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோட பேர் கவாரு டோனோ. ஹீரோ கிட்ட கொடையை வாங்கின அந்த பொண்ணோட பேர் ஆன்சு ஹானஷிரோ. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்பவும் போல தயாராகி ட்ரெயின் மூலமாக ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போகும்போது கூட நம்ம ஹீரோ தனியாக தான் போகிறாரு. அப்போ அவங்க கிளாஸ்மேட்ஸ் வந்து நம்ம கிளாஸுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பார்க்க, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோட்ட கொடை வாங்கிட்டு போனேன் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அந்த பொண்ணு என் பேர் ஆன்சு ஹானாஷிரோ அப்படிங்கிறவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு முறையான இன்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு அவங்க பிளேஸ்க்கு போய் உட்கார போகிறாங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோ பார்த்து நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறியா, இது தெரிஞ்சிருந்தோம் நம்பர் வாங்காமே இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேஸில் போய் உட்காராங்க. அந்த பொண்ணு கிட்ட அவள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே போய் பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் அவள் யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான். பசங்களுமே அவகிட்ட போய் உன் ஹாபி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறான். லஞ்ச் டைமில் சில பொண்ணுங்க வந்து வா நம்மளாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரல அப்படின்னு அவன் சொல்லிடுறா. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு கவாசக்கி அப்படின்னு போய் ஒரு பொண்ணு அவகிட்ட பேசுகிறா. பட் நம்ம ஹீரோயினி கண்டுக்காம புக்கையே படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால் கோவமான அவன் அந்த புக்கை பிடுங்கி பார்த்தா இது சாதாரண காமிக் புக் தாண்டி, என்னமோ பெரிய ஃபிலாசபர் புக்கு படிக்கிற மாதிரி சீன் கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினி என் புக்கை என்கிட்ட தா அப்படின்னு சொல்லி கேட்க இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவன் வேணுக்குன்னு கீழே போடுறா. கீழே குமிஞ்சு எடுத்த ஹீரோயினி அவன் மேலே கோவமாய் அவன் மூக்கிலே ஒரு பஞ்சு அவள் அப்படியே கீழே விழுந்துடுறான். குத்துல மூக்குலேருந்து ரத்தமே வந்துச்சு. சில பேர்லாம் போய் டீச்சரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நைட்டு நேரத்தில் பாட்டு கேட்டு நம்ம ஹீரோ படுத்திருக்கும் போது கீழே ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னன்னு கீழே போய் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா தான் ஃபுல்லாக குடிச்சு எல்லாத்தையும் கீழே இறச்சி வச்சிருக்காரு. ஹீரோ அவங்க அப்பாட்ட போய் பேச அவங்க அப்பா நான் இன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்தேன், பெரிய இவளாட்ட பேசுறா, பிள்ளையோட கல்லறையை போய் கிளீன் பண்ண போறாளாமா. அதுக்கு ஹீரோ சரின்னு சொல்ல என்னடா சரின்னு சொல்றேன்னு ஹீரோட அப்பா அவனோட தலை முடிய பிடிச்சி செவுத்துலேயே அவர் அடிச்சு உன் தங்கச்சி செத்தது காரணமே நீ தாண்டா, இந்த குடும்பமும் பிரிஞ்சது காரணமே நீ தாண்டா, குற்ற உணர்ச்சி எல்லாமே இருக்கிறடான்னு சொல்லி கத்துறாரு. ஹீரோ கோவத்தில் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்த ஹீரோ ரயில்வே ட்ராக்ல நிற்க திடீர்னு அந்த நேரத்தில் பார்த்து ட்ரெயின் வருது. அதனால நம்ம ஹீரோ கீழே குதிச்சிடறாரு. கீழே குதிச்ச ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குளத்தை மாதிரி பார்க்குறாரு. குளத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குகை இருக்கிறதையும் பார்க்குறாரு. அந்த குளத்துக்கிட்ட நின்று குகையை பார்க்க அங்கே ஒரு திடீர்னு சிவப்பு கலரில் ஒரு வெளிச்சம் வருது. அதனால ஹீரோ அந்த குகைக்குள்ளே போகிறாரு. ஹீரோ குகைக்குள்ளே போக குகை தண்ணியால் ஒரு அடிமட்டம் வரைக்கும் நிரம்பி இருக்கு. தண்ணியில் ஏகப்பட்ட ஆட்டம் ஃப்ளவர்ஸ் மிதந்துகிட்டு இருக்கு. அதே போல அங்க ஏகப்பட்ட ஆட்டம் ட்ரீஸ் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இன்னும் இங்க வித்தியாசமா ஏகப்பட்ட ஆட்டம் ட்ரீஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட தங்கச்சி பேரான காரிங்கிறத மனசுல நினைச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போறாரு. அங்க பயங்கரமா குளிரதெல்லாம் ஒரு கையை கட்டி கீழே பார்த்தா ஒரு ஷூ இருக்கு. அந்த ஷூ எடுத்து பார்த்தா அதுல காரின்னு எழுதி இருக்கு. ஆமா இது என் தங்கச்சி காரினோட ஷூன்னு நினைக்கிறாரு. ஆனா அவதான் எப்பயோ செத்துட்டாள். அவரோட ஷூ எப்படி இங்க வந்துச்சுன்னு காரின்னு கத்திக்கிட்டே அவர் உள்ள ஓடி போறாரு. போற வழியில அவன் மேல ஒரு பேர்டு வந்து இடிக்குது. ஹீரோ அந்த பேர்டை பிடிச்சிட்டு எனக்கு இந்த பேர்டை பற்றி நல்லா தெரியும், என் தங்கச்சி நானும் இந்த பேர்டை தான் வளர்த்தோம், இது எப்படி இங்கே இருக்குது, இதுவும் எப்பயோ செத்துருச்சுன்னு நினைக்கிறாரு. அந்த பேர்டு பெருக்கி ஹீரோ அந்த என்ட்ரன்ஸை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எனக்கு இது சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த வழியாவே ஓடி போயிடுறாரு. ஹீரோ அந்த கீயை ஒரு கூண்டுல அடைச்சிட்டு எப்படி கீ நீ மறுபடியும் வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேர்டு கிட்ட பேசுறாரு. பேசிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்க நம்ம ஹீரோட அப்பா ஓடி வந்து மகனே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு. ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட எங்கடா போன
நீ ஒரு வாரமாக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லையே நான் எங்கேயும் போகலையே அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோட அப்பா ஓ அப்படியா, நீ இனிமேல் என்கிட்ட ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இனிமேல் இந்த மாதிரி வார கணக்கில் வீட்டுக்கு வராமல் எனக்கு செம்ம கோவம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோவோட ஃபோன் எடுத்து பார்க்க டேட்டு 22ன்னு காட்டுது. பட் நம்ம ஹீரோ குகைக்குள்ளே போகும்போது டேட் 15. ஹீரோவுக்கு புரிஞ்சிருது ஒரோஷிமா டனல்னு ஒன்று இருக்கிறது உண்மைதான், நாம் அதுக்குள்ளே போனால் நம்ம ஆசையை நிறைவேற்றுது, ஆனால் நேரம் வேகமாக ஓடிடுங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் ஸ்கூலில் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பரவாயில்லையே இன்னைக்காச்சும் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், நீ வரமாட்டேன்னு நினச்சி கொடையை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மறுபடியும் ஹீரோ ரயில்வே ட்ராக்கு கிட்ட இருக்கிற அந்த ஒரோஷிமா டனல்கிட்ட போய் நிற்கிறாரு. ஹீரோ அந்த டனலை ரொம்ப நேரம் பார்த்துட்டு சரி என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்ட்டு டனலுக்குள்ளே போகிறாரு. யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்க ஹீரோ திரும்பி பார்த்தா ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரோஷிமா டனல் விட்டு வெளியில் வந்துடுறாரு. ரெண்டு பேருமே வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ இந்த ஒரோஷிமா டனலை பற்றி நம்ம ஹீரோயினுக்கு சொல்கிறார். இறந்து போன அந்த பேர்டியை கூட்டிகிட்டு வரும்போது அவரோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் ஹீரோ அந்த டனலுக்குள்ளே போயிருப்பாரு. ஹீரோயின் ஆமாம் இது உண்மைதான் போல இருக்கு, டனலுக்குள்ள சில செகண்ட்ஸ் தான் இருந்தால் இங்கே 5 மணி நேரம் ஓடிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட இந்த டனலை பற்றி வேற யார்ட்டையாவது சொன்னி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ இப்படி ஒரு டனல் இருக்குன்னு நான் சொன்னால் எல்லாரும் என்னை முட்டாள்னு நினைப்பாங்க. இதை கேட்ட ஹீரோனி ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான்ட்டு அந்த உட்காந்து அந்த பாறையிலேருந்து எந்திரிச்சு ஹீரோ கை கொடுத்து எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது உனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ முதல்ல தங்கினாலும் ஹீரோயினி பரவாயில்ல அப்படின்னு சொன்னனுமே ஹீரோவும் ஹீரோயினிக்கு கை கொடுத்து எந்திரிச்சு நிற்கிறாரு. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயினியும் வந்து டனலை பற்றி பல ரிசர்ச் பண்ணுறாங்க. ஹீரோயினி வெளியில் நிற்க ஹீரோ டனல்குள்ளே போகிறாரு. எப்போ கால் கட் ஆகுதோ அப்போ தான் டைம் கால்குலேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. மெசேஜஸை வச்சு கூட இந்த டனலுக்குள்ளே கான்டாக்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு பேரும். அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த டனலை பற்றின பல இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டனலுக்குள்ளே 1 செகண்ட்னா வெளியில் 3 மணி நேரம், இதுவே டனலுக்குள்ளே 10 செகண்ட்னா வெளியில் 30 மணி நேரம், 1 மணி நேரம்னா வெளியில் 100 நாள் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. டனலுக்குள்ளே மட்டும் ஒரு நாள்னா வெளியில் 6.5 வருஷங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்ச நாள் க்ளோஸாக இருக்கிறதுனால இவங்க 2 லவ்வர்ஸ்னு சொல்லி கிளாஸ்க்குள்ள ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. பட் இவங்க 2 பேருமே அதை பற்றி கவலைப்படலை. ஒரு நாள் இவங்க 2 பேருமே அக்வாரியம் போகிறாங்க. அன்னைக்கு ஹீரோவை பார்த்து கேட்டுடுறாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நீ டனலுக்கும் தங்கச்சிக்காக தானே போன, உன் தங்கச்சியை பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அவரோட தங்கச்சியை பற்றி சொல்லிடுறாரு. என் தங்கச்சி உண்மையாலுமே ரொம்ப ஒரு பாசமான பொண்ணு, போன தடவை நான் என் குடும்பத்தோடு வந்தேன், ஆனால் இந்த தடவை என் குடும்பமே பிரிஞ்சிருச்சு, அதுக்கு கிட்டத்தட்ட காரணம் நானாக தான் இருப்பேன், ஏன்னா என் தங்கச்சி என்னால் தான் இறந்துட்டா. நான் ஒரு நாள் என் தங்கச்சி மேலே கோவப்பட்டு போயிட்டான், எனக்கு பிடிச்ச பீட்டில் எடுக்கிறதுக்காக மரத்து மேலே ஏறி அதுலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் அப்பாவும் தினமும் குடிச்சு என்னை அடிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ பயங்கர கில்ட்டாவோட கஷ்டத்தெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. பட் ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க 2 பேருமே பிளான் போட்ட மாதிரி 16ஆம் தேதி வந்துச்சு 1 minute 0.8 செகண்டில் இந்த ஒரோஷிமா டனலுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ஓடணும்னு சொல்லி டைமர் கட்டி போகிறாங்க. 1.08 செகண்ட்னா வெளியில் 3 நாள். ஹீரோயினி ஓடும்பொழுது ஹீரோயினி மேலே ஏகப்பட்ட போர்ட்ரேட் அதாவது பெயிண்டிங்ஸ் வந்து விழுகுது. ஹீரோ வா அஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். பட் ஹீரோயினி நீ வேணா போ, எனக்கு இங்கே நான் இதை எடுக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு உதவி பண்ணி அவனால் முடிஞ்சதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு 2 பேருமே வெளியில் வந்துடுறாங்க. பட் அவங்க கணக்கு போட்டதோட டைம் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் ஆயிடுச்சு. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் என்ன அவ்வளோ முக்கியமான ஹீரோ கேட்க, உனக்கு வேணா இது முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பெயிண்டிங் தான் என் தாத்தாவே இணைக்குது அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறான். அங்கே பயங்கரமாக மழை வந்ததுனால அவங்க 2 பேருமே நினைஞ்சிடறாங்க. ஹீரோயினி நீ வேணா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் வேற வழி இல்லாமல் ஹீரோயினி வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோயினி பார்த்து உங்கள் வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு கேட்க, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறான். ஹீரோயினோட வீட்டில் ஏகப்பட்ட காமிக்ஸ் இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. அதில் ஹனாசுரோ மிட்சுவோ அப்படிங்கிற பேரை அவர் ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஹீரோயினி வர ஹீரோ காமிக் புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஹனாசுரோ மிட்சுவை யாருன்னு ஹீரோயினியை பார்த்து கேட்க ஹீரோயினி அது என் தாத்தா அப்படின்னு சொல்றா. அவர் ஒரு காமிக் ரைட்டர். ஓ அன்னைக்கு கவாசிக்கு கீழே போட்டது அந்த காமிக் தான், அதனால தான் நீ அவளை கோவப்பட்டு அடிச்சியா அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. அப்போ அந்த டனல்ல இருந்து கிடைச்சதெல்லாம் ஒன்று உங்க தாத்தாவோட காமிக்ஸா இருக்கணும் இல்லை உன்னோட காமிக்ஸா இருக்கணும். அதுக்கு ஹீரோயினி ஆமா அது என்னோட காமிக்ஸ் தான், நான் ஒரு நாள் இந்த காமிக்கை பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லி போனேன். பட் என் மைண்டு ஒத்துக்கல, ஏன்னா எத்தனையோ பப்ளிஷர்ஸ் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி செலக்ட் ஆகும் என் மைண்டு தோணுச்சு. என்னது இது முட்டாள்தனமாக இருக்குது, நீ பப்ளிஷ் பண்ணாதான் நீ செலக்ட் ஆகுமா செலக்ட் ஆகாதுன்னு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ இப்படி எத்தனை நாள் பயந்துட்டு இருக்க போகிறேன்னு ஹீரோ கேட்க, போதும் உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, எங்கள் தாத்தா ஒரு சிறந்த காமிக் ஆர்டிஸ்ட், ஆனால் அவர் எழுதின ஒரு காமிக் கூட சக்ஸஸ் ஆகல, ஆனாலும் அவர் மனம் தளராமல் எழுதிக்கிட்டே இருந்தார். காமிக்கு காசு இல்லாத போது கூட கடன் வாங்கி எழுதுவார். என் தாத்தா செத்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அழுகவே இல்லை, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இருந்த ஒரு பாரமும் போயிடுச்சு. நான் எழுதின இந்த காமிக்ஸை படித்த முதல் ஆள் என் தாத்தா தான். என் தாத்தா மாதிரி ஒரு மிகப்பெரிய காமிக் ரைட்டராக போகிறேன்னு சொல்லி வீட்டில் சொன்னதுனால என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க அப்படின்னு ஹீரோயினி அவரோட கசப்பான வாழ்க்கை சம்பவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த ஒரோஷிமா டனல்கிட்ட போய் ஒரு சிறந்த காமிக் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான திறமையை கேட்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆல்ரெடி உனக்கு அந்த திறமை இருக்குது, நீ போய் கேட்க வேணாம், எங்கே உன் காமிக்க கூட அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் பீஸ் தான், என்னோட மாஸ்டர் பீஸை வேணா உங்ககிட்ட தர அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல கூட அப்படின்னு ஹீரோ கேட்டு அந்த காமிக்கை வாங்கி படிச்சுட்டு நான் உண்மையாலுமே என் மனசை தொட்டு சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காமிக்கை நான் படித்ததே இல்லை நம்ம ஹீரோ சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. என் தாத்தாக்கு அப்புறம் இந்த காமிக்கை வாங்கி
படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற ரெண்டாவது ஆள் நீ தான். ஆனால் இருந்தாலும் நான் அந்த ஒரோஷிமா டனலுக்கு வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ வர வேணான்னு ஹீரோ சொல்ல, நீ என்னை வர வேண்டாம் சொன்னாலும் சரி, வேறு யார் என்னை வர வேண்டாம்னு சொன்னாலும் சரி, நான் வருவேன், உன் கூட வருவேன், எனக்கு உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஆகஸ்ட் 22 நம்ம ஒரோஷிமா டனலுக்கு போவோம், ஏன்னா அன்னைக்கு தான் என் சிஸ்டர் இறந்தா அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி நம்ம போவோம் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறான். அடுத்த சில நாள்கள் கழிச்சு ஜப்பானில் நடக்கிற அந்த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது. ஜப்பானில் எப்பயுமே ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் இருக்குது. அதுக்கு ஹீரோயினி நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு கேஷுவலான ட்ரெஸ்ல வந்திருக்காரு. 2 பேரும் ஒன்றா ஜாலியாக அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஃபெஸ்டிவலோட இறுதியில் எப்பயுமே ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிறது இயல்பு. 2 பேருமே ஒன்றா நின்று அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் போது ஹீரோக்கு அவருடைய தங்கச்சி ஞாபகம் வருது. அண்ட் 2 பேருமே கையை பிடிச்சபடி அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து முடிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு லேடி செருப்பு இருக்குது. ஒரு அம்மா தான் வந்துட்டாங்கன்னு நினச்சி போனான். அவரோட அப்பா கூட்டிகிட்டு போய் இனிமேல் இதாண்டா அவன் புது அம்மான்னு சொல்லி ஒரு லேடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அன்றைக்கி முழுக்க ஹீரோவோட ரூமில் போய் அழுதுகிட்டே இருக்காரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோவுக்கு ஹீரோயினி ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த ஹோட்டலுக்கு வாடான்ட்டு. 2 பேருமே அந்த ஹோட்டலில் உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோ அவரோட வீட்டில் நடந்ததெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. ஹீரோயினியும் ஹீரோவை ஆறுதல் படுத்துறாங்க. ஹீரோயின் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க காமிக்க பப்ளிஷ் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு இதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டனலுக்கு வர வேணாம். இதை கேட்ட ஹீரோயினி, அது எப்படி முடியும், நம்மளோட ஒன்றா சேர்ந்தானே பிளான் போட்டு இப்போ என்ன பிளானை மாத்திர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உனக்கு என் கூட வர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினிக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் உனக்காக நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. அவங்க 2 நேரம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே எப்பவும் போல ட்ரெயின் வரதுக்கு 30 நிமிஷம் தாமதமாகும்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு 2 பேருமே பண்ணுறாங்க. பட் கொடைக்கு பதிலாக ஹீரோ சன்ஃப்ளவர் பூவை தராங்க. அதே டைலாக்ஸை ஹீரோயினியும் சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கான்டாக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப சிரிக்கிறாங்க. ஹீரோ சிரிக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஹீரோயினி சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ நீயும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சீனை நைட்டு காட்டுறாங்க. ஹீரோ நைட்டு முழிச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினி ஹீரோவுக்கு பல தடவை கால் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க, பட் ரிப்ளே வரல. ஹீரோயினி ஹீரோட வீட்டுக்கு போக அங்கே ஹீரோ இல்லை அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு. ஹீரோட அப்பா அவன் எங்கேயாவது இப்படி தான் ஒரு வாரம் போவான் வருவான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினிக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோ ஒரோஷிமா டனலுக்கு தான் போயிருக்காருன்னு. ஹீரோயினி தடிக்கிட்டு விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. டியர் ஆன்சோ, உனக்கு இந்த மெசேஜ் வந்து சேருதா, இந்நேரம் நான் ஒரோஷிமா டனலுக்கு போயிருக்கேன்னு அர்த்தம். நீ என்னை தேடி வரணும்னு நினைக்காத, நீ போய் உன்னோட ஆசையை பாரு. என் ஆசை என் தங்கச்சியை காப்பாற்றி அவளை கூட்டிகிட்டு வரது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டனல் இழந்ததை மட்டும்தான் திருப்பி கொடுக்கும், நீ எதை கேட்டாலும் தராது. நீ ஆல்ரெடி ஒரு பெஸ்ட் காமிக் ரைட்டர் தான், என்னை பற்றி நீ கவலைப்படாத, என் தங்கச்சி கூட தான் நான் வருவேன் அப்படின்னு ஹீரோ மெசேஜ் அனுப்பிட்டு அவர் ஃபோனை தூக்கி போட்டிருப்பாரு. ஹீரோயினுக்கு குட் பாய் அப்படின்னு கடைசியாக அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயினி பயங்கரமாக உட்காந்து அழுகுறாங்க. ஹீரோ அந்த ஒரோஷிமா டனலை பார்த்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காரு. 14 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ அங்கே ஒரு கதவை பார்த்து அவர் அந்த கதவை திறக்கிறாரு. அந்த கதவை திறந்தா மேலே சீலிங் தெரியுது. கீழே பார்த்தா நம்ம ஹீரோட கை குட்டியாக இருக்கு. என்னது நான் சின்ன பையனாயிட்டேன்னு பார்க்கும்போது, அண்ணா என்னன்னா அப்படின்னு ஹீரோட தங்கச்சி ஹீரோக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறா. என்னதுன்னு அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு கிட்ட கனவு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அண்ணா இங்க பாருனா, உனக்கு பிடிச்ச ரைனோசாரஸ் பீட்டில் உனக்காக நான் பிடிச்சிட்டு வந்து, அப்படியா இது எங்க பிடிச்சேன்னு கேட்க, நான் இதை சொல்ல மாட்டேன், சொன்னா நீ அந்த இடத்துக்கு போய் பிடிச்சிக்குவீல அப்படின்னு சொல்றான். ஹீரோ மிரர்ல அவரோட ஃபேஸை பார்க்கும்போது பெரியவனான மாதிரியே இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் பெரியவனாயிட்டான். ஹீரோ டேபிளில் பார்த்தா அவரோட ஃபோன் இருக்கு. இதை தான் நான் தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஹீரோயினி அனுப்புற அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கு. ஹீரோயினி பெஸ்ட் காமிக்கான அவார்டு வாங்கியிருக்கான்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கா. பட் ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணா உனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ண்ணா, ஆனால் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் உன்னைய பிடிக்கும்ங்கிறத நீ யோசினா. ஹீரோட தங்கச்சி சொன்ன அந்த வார்த்தைகள் ஹீரோட மனசுல போய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு, அவ இல்லாத வாழ்க்கையை என்னால் கண்டிப்பாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க தங்கச்சிட்ட சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ போகும்போது ஹீரோட தங்கச்சி, அண்ணா ஐ லவ் யூண்ணா, பார்த்து போங்கண்ணா அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறா. ஹீரோயினி தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஹீரோட கொடையை பார்க்குறாங்க. ஹீரோவுக்கு மறுபடியும் மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த தடவை ஹீரோ வேகமாக அந்த ஒரோஷிமா டனல் விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து மயக்கம் போட்டுறாரு. ஹீரோனி எப்பவும் போல அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும் போது மறுபடியும் ட்ரெயின் வர 30 நிமிஷம் தாமதமாகிடுச்சு அப்படின்னு அந்த நியூஸ் பார்த்துட்டு ஹீரோயினிக்கு ஹீரோட ஞாபகம்லாம் வந்து கண்ணியிலிருந்து கண்ணீராக வருது. ஹீரோயினி அவங்க ஃபோனில் இருக்க மெசேஜ் பாக்ஸ் எடுத்து பார்த்தா ஹீரோட்டிருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு. மயக்கத்தில் இருக்க ஹீரோவை யாரோ இந்த தடவை எழுப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான். ஹீரோவோட மெசேஜை பார்த்துட்டு ஒரோஷிமா டனலுக்கு ஹீரோயினி ஹீரோவை தேடி ஓடி வந்திருக்காங்க. ஹீரோயினி ஏன் என்னை விட்டுட்டு போன, நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு ஹீரோயினி ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோ ஐ எம் சாரி, என்னை மன்னிப்பி அப்படின்னு கேட்க ஹீரோயினி ஹீரோவுக்கு முத்தத்தை தராங்க. அப்படியே அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க. ஹீரோயினியை பார்த்து, நான் அந்த ஒரோஷிமா டனலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்குள்ளே 8 வருஷம் ஆயிடுச்சுல. ஆமான்னு ஹீரோயினி சொல்லிட்டு அவங்க வச்சிருக்க கொடையை நீட்டி அந்த கொடையை விரிக்கிறாங்க. ஒரு வழியாக நான் உனக்கு இந்த கொடையை கொடுத்துட்டேன், ஆனால் இந்த கொடையை திருப்பி தரதுக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. 2 பேருமே ஒரு கொடைக்கு நடுவில் நின்று ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஜாப்பனீஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயும் கேளும் ஒரு அம்பர்லாவை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட லவ்வர்ஸ்னு அர்த்தம். ஓகே கைஸ், இந்த அனிமி மூவி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த அனிமிக்கு உங்களுடைய ரேட்டிங்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.